இப்ப இன்கேஸ் இந்த ஐபிஎல்லயும் சுமன் கில் சொதப்பனானா அவன் கேப்டன்சில கை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா டீம். அடுத்த 2020 ஸ்குவாட்ல வந்து சுமன் கில் எடுத்துட்டு வருவான்றானுங்க கேப்டன்சிக்கலாம். நீ 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் தோத்தா கூட அவன் தான் கேப்டனா இருப்பான். எனக்கு அப்படியே கடுப்பாகுது, எனக்கு அப்படியே எரிச்சலா வருது எனக்கு. எரியுதுடி மாலா ஃபேன் போடு. ஃபியூச்சர் நோக்கி போறாங்கடா. ஃபியூச்சர் நோக்கி ஏன்டா கீழே போறானுங்க? ஃபியூச்சர் நோக்கி போகும்போது கொஞ்சம் நம்ம ஹெடா யோசிக்கணும். இந்த ஸ்ரேயாஸ் ஐயருக்கே கொடுத்துக்கலாம் இது கேப்டன்சி, அவனே கொஞ்சம் அக்ரெசிவா பண்ணிடுவான். ஒண்ணுமே தெரியலடா இவனுக்கு, என்னென்னோ பண்றான். பார்த்தனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தானே, போ கத்துப்பான்னு சொல்லுவாங்க எல்லாரும். இல்லடா அப்பவே வந்து இல்ல மத்த பிளேயர்ஸ் வந்து டீக்ரேட் பண்ணி ஒரு மாதிரி கம்மியா அழுத்தி அது மாதிரிதான் மேல வரான். இவனோட தனி இதுல விராட் கோலி எல்லாம் பார்த்தோன்னா இந்த ஏஜ்ல அவன் ஆல்மோஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டான் அவன் ஒரு ஸ்டார் பிளேயர்ன்ட்டு. இவன் வந்து என்ன எல்லாரும் ஏமாத்தி தான் வந்துட்டு இருக்கான். இப்ப சொன்னா பாத்தியா அந்த நமன் அவார்ட்ஸ்ல வந்து ஐசிசி வின்னிங், ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி வின்னிங் கேப்டன் எல்லாம் போட்டிருக்கானுங்க. இதெல்லாம் என்ன இது? இத பிஆர் தானே இதெல்லாம்? என்னடா பிரின்ஸ் பத்தி எப்படி பேசுறீங்க? பிரின்ஸ் அது பிரின்ஸ் பேரு அவனே எழுதிக்கிறான்டா இதுல பிரின்ஸ்ன்ட்டு பேட்ல எம்ஆர்எஃப்ல. எனக்கா டி அட்லீஸ்ட் ஸ்பான்சர் போட்டு கொடுத்தாவது இந்தியா வந்து மேல போகணும்னு நினைச்சிட்டே இருந்தா இப்ப நல்லா போயிட்டு இருக்கோம்ல. நம்ம 27 நம்ம அடிக்கிறது தான் நமக்கு. இந்த சுப்மன் கிரால் தான் தோக்க போறோம் பாரு, நான் பெட் கட்டுறேன் பாரு. 2027 வேர்ல்ட் கப்லயே பாரு ஹர்ஷித் இப்ப சைலண்டா வெளியில எடுத்துட்டு ஹர்ஷித் உள்ள சொருகிடுவான் அவன் கிண்டு. அஷாபுகளை கேப்பாரு இது மாதிரி வந்து வைடகர் நல்லா தானே போடுவான் அவன் அப்படின்னா. நல்லாதான் போடுவாரு, ஆனா அது 1 hour 2 hours ஆகிடுவான் அப்படின்ற மாதிரி பேசுறான் உட்காந்துட்டு. எனக்கா டே இவன் எல்லாம் கேப்டன் எப்படா நீங்க சூஸ் பண்ணீங்க? இவன் இந்த முதல்ல அஜித் அகர்கரை போட்டு பழகணும்ன்றதான் தோணுச்சு எனக்கு.